ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் நல்லவர். அவருடைய வார்த்தையை நீங்கள் அனுதினமும் கேளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தையும் ஒரு மாற்றங்களை காண ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைய நாள் தலைப்பு இயேசுவை நோக்கி வாருங்கள். இன்றைக்கி எல்லா ஜனங்களும் யாராரவோ தேடி போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசுவை நோக்கி வாருங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 எழுதப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு கடை புதுசாக ஒரு கடை திறந்தாங்களாக்க ஒரு சேலை வாங்கினால் மற்றொன்று சேலை இலவசம் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து கூப்பிடுவாங்க. நம்முடைய ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவை நோக்கி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கி அநேக ஜனங்கள் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள, உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்களேன், நீங்கள் எப்படி சர்ச்சுக்கு வந்தீங்க, நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டு பாருங்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்பில் சொல்லுவாங்க. நான் வியாதியாக இருந்தேன், ஆண்டவர் என்னை வியாதியிலேருந்து விடுதலையாக்கினார். நான் குடித்து கொண்டிருந்தேன், இந்த குடிப்பழக்கத்திலேருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். நான் மற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், அதிலேருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். இப்படிப்பட்ட சொல்லுவாங்க. ஆனால் எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ அழுத்தங்கள், எத்தனையோ சேதங்கள், இப்படிப்பட்ட தருவாயில் இருக்கிற ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாளில் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்யும் பொழுது கப்பர்நகூம் பட்டணத்தை ஃபுல்லாக போய் ஆண்டவர் அங்கே ஊழியம் செய்தார். அங்கே அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. அங்கே பெரிய பெரிய ஆட்கள் அங்கு ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்தார். அதே மாதிரி நிறைய கிராமங்களுக்கு தோறும் ஆண்டவர் பட்டணங்களுக்கு தோறும் நடந்திருக்கிறார். யாரெல்லாம் வியாதி உள்ளவங்களை சுகப்படுத்தியிருக்கிறார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி வாருங்கள்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். யாரும் ஆண்டவரத்தில் வந்தவங்களை நீங்கள் வராதிங்கன்னு சொல்லக்கூடிய தகுதியோ அந்த சூழ்நிலையோ யாருக்கும் கிடையாது. ஆண்டவர் எல்லாரும் என்ன இடத்துல கிட்டி சேருங்கள், வாருங்கள் தான் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரிடத்தில் வாருங்கள்னு சொல்கிறீங்களே, இதனால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஆண்டவரிடத்தில் வந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சர்ச்சுக்கு போகிறீங்கல்ல, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு, அல்லியா கொடுத்துட்டாரு, இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேத கோட்பாடுகளின்படி, வேத வார்த்தைகளின்படி ஆண்டவர் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் இடத்துல வர்றவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்க்கும்பொழுது, முதலாவதாக சுகம் பெற்றிருக்கிறாங்க. பரம்பரையான சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, பரம்பரையான பாவங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த 100க்கு அதிபதிக்கு ஆண்டவரிடத்தில் வந்து, என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், ஆண்டவரே அவனை சுகப்படுத்துங்கன்றார். நீர் என்னிட வீட்டிற்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் நீ போ அப்படின்னு சொன்ன இந்த நேரமும் அந்த வேலைக்காரருடைய நேரமும் சேமாக இருந்துச்சு, சரியாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் வர்றவங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். எத்தனையோ கேன்சர் கட்டிகள் அற்புத பெருவிழாவில் பார்க்கிறோம், அதிசய விடுதலை பெருவிழாவில் பார்க்கிறோம், மாலை நேர கூட்டங்களில் பார்க்கிறோம், திருச்சபைகளிலே பார்க்கிறோம், பெரிய பெரிய கன்வென்ஷனிலே பார்க்கிறோம். எத்தனை கட்டிகள் மறைந்தது, எத்தனை கேன்சர் வியாதிகள் இந்த நம்முடைய ஜனங்கள் மத்தியிலிருந்து விலகி போனது, எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிற வல்லமையை நீங்கள் நானும் பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தையை நம்புங்க. இது மனுஷனுடைய வார்த்தை மாறி போகும், ஆண்டோடைய வார்த்தை மாறவே மாறாது. வானமும் ஒளிந்து போகும், நம்ம குடியிருக்கிற பூமியும் மாறி போகும், என் இயேசுடைய வேதம் ஒரு நாளும் மாறாது. ஏன் நாங்கள் இவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறோம்? நாங்கள் பார்த்துருக்குறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் தொட்டு விசுவாசி இருக்கிறோம், நாங்கள் நம்பி பார்த்துருக்குறோம். அதனால தான் நாங்கள் இவ்வளோ வேகமாகவும் இவ்வளோ துடுக்காகவும் இவ்வளோ வைராக்கியமாகவும் நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம், இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியங்கள் அனைத்தும் உண்மை 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 என்று நாங்கள் வாதாடுகிறோம், சொல்லுகிறோம், பேசுகிறோம்.
ஆண்டவர் இடத்துல வர்றவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக சுகம் கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், அற்புதத்தை காண செய்திருக்கிறார். இப்படியா மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 3 வசனமும் 4 வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பார்த்தீங்களாக்கு ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதனை பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஆனால் அங்கு பார்த்தா அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை அந்த கட்டிலில் அப்படியே இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். உடனே இந்த 4 பேருடைய அந்த முயற்சியை பார்த்து தேவன் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை விடுதலையாக்குறதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் யாரெல்லாம் வர்றாங்களோ தேவன் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தென் பகுதியில் அநேக ஆஸ்பத்திரிகள், பேர் சொல்ல விரும்பலை, நிறைய மருத்துவமனைகள் இருக்கிறது. ஒரு சாதாரண செக்கப் பண்ணாலே கிட்டத்தட்ட 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வந்துடும். ஆப்ரேஷன் போனீங்கன்னாலே கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் முடிய ஆப்ரேஷன் ஆயிடுது. இப்படிப்பட்ட தருவாயில் பணங்கள், பொருளாதாரங்கள், மன உளைச்சல்கள், மன காயங்கள், இப்படிப்பட்ட தருவாயில் என் ஆண்டவர் வேத வசனங்களை வைத்து அவர் நல்ல மருந்தாய் அநேகருக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக திருச்சபைக்கு போகிறவங்க, நான் இந்த மாதிரி போய் ஜெபம் பண்ணேன், 40 நாள் பாஸ்டிங் இருந்தேன், நான் ஜெபித்தேன், விடுதலை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஏகப்பட்ட சாட்சிகளை கேட்கிறோம். இதெல்லாம் ஜீவனுள்ள சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி நீங்கள் வந்தீங்களாக்க முதலாவது சுகத்தை கொடுக்கிறார். 2வதாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணினேன், இந்த மனுஷனை தூக்கி என் தலையில் கட்டி வச்சுட்டிங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன், இந்த மனுஷியை தூக்கி என் தலையில் கட்டி வச்சுட்டிங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன், என் குடும்பத்தில் இவ்வளோ தீராத வியாதிகள், தீராத வைராக்கியங்கள், தீராத சண்டைகள், எங்கள் சொந்தக்காரங்களை என்னை பயக்கிறாங்களே, இதெல்லாம் பாவ சாபம் அப்படின்னு நீங்கள் புலம்பலாம். ஆண்டுடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 47வது வசனமும் 48வது வசனமும், இவள் செய்த அநேக காரியத்துக்காக இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. அங்கு ஒரு சகோதரி என்ன செய்கிறா, ஆண்டவருடைய பாதத்தை தைலத்தை கொண்டு கழுவி தன் தலைமயிரினால் துடைத்து கண்ணீரினால் நனைத்து அந்த ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். எல்லாரும் வைகிறாங்க, இந்த பணத்துக்கு, இந்த தைலத்துக்கு இவ்வளோ பணம் வாங்கிடலாமே, ஏழைகளுக்கு கொடுத்துடலாமே, இப்படியெல்லாம் செய்யலாமே, ஏன் அவள் வீண் செலவு செய்கிறான்னு சொல்லிட்டு சீசர்கள் இப்படிக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசுவிடத்தில் வரும்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை அந்த சகோதரி அறிந்திருந்தால், அல்லேலூயா, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நான் இன்னைக்கு அநேக ஜனங்கள், நான் பாவத்துக்கு பரிகாரமாக அநேக ஆடுகளை வெட்டுகிறார்கள், கோழிகளை வெட்டுகிறார்கள், பல மிருகங்களை வெட்டுகிறார்கள், பாவங்கள் சரியாக்கப்படும் என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. காளை, வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் இதை விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க விரும்புகிறார். நீங்கள் நினைக்கல நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு. நம்முடைய பாவங்கள் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு மனிதன் 618 பாவம் பண்ணுறாங்களாம். ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சராசரி ஒரு மனிதன் 618 பாவங்கள். நம்முடைய பாவங்கள் கண்களில், சிந்தைகளில், இருதயத்தில், எண்ணங்களில் நம்மளை அறியாமலே பாவங்கள் செய்கிறோம். நீங்கள் நானும் நடக்கும்போது போஸ்டர்களை பார்க்கிறோம். இப்போ சொல்லவே தேவையில்ல, செல்ஃபோன் நம்மளை மிகவும் பாவத்துக்குள்ளாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எல்லா நிகழ்ச்சியும் நம்ம உலகமே இந்த கைக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரோமர்கள் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய மீறுதல்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்போ என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என் முற்பிதாக்கள் செய்த பாவங்களெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிச்சயமாய் அடித்து முடித்தார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் நான் வரும்பொழுது நம்முடைய பாவங்கள் நம்மை மன்னிக்கப்படுகிறது. நாம் சுகமாக்கப்படுகிறோம். நம் குடும்பங்களை தலைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அந்த உள்ளான உணர்வுலேருந்து விடுதலை வந்ததே. இன்றைக்கி நீங்கள் நானும் ஏதோ பாருங்களேன், இன்றைக்கி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்து அவங்கள அடக்கம் செய்தால் அவங்க வீட்டில் 2 நாள் கழித்து பேய் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் யாராவது இறந்து இது பண்ணால் அவங்கள சாமியாக வச்சு போட்டாவாக வச்சு கும்பிட்றோம்.
இதுதான் இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலை. அது மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவங்கள், உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பக்கத்தில் வாருங்க. நாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் இருக்கிற நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் கழுவுகிறார், அவர் சுத்திகரிக்கிறார். அவர் இரத்தத்தினால் நீங்கள் நானும் தெளிக்கப்படுகிறோம். 1 யோவான் 2:12 எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுனால் இதை உங்களுக்கு எழுதுகிறேன். அவருடைய நாமத்தினால நீங்கள் செய்த பாவம், நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி அநேகர் பாவத்தின் பரிகாரியத்தான் மலைக்கு ஓடுறாங்க, கடல் கடந்து போகிறாங்க, பனியை நோக்கி போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, பூமிக்கு அடியிலையும் போகிறாங்க. ஆனால் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படலை. மேலும் 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 பாவம் அதை கூட்டுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை வேதம் சுற்றி காமிக்கிறது, வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தின் உள்ள சட்ட திட்டங்கள் அனைத்தும் உண்மை. இந்த வேதத்தின் வழியாக நீங்கள் நானும் கடந்து போகும் பொழுது உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 3வதாக நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது முதலாவதாக சொன்னேன், சுகம் கிடைக்கிறது. 2வதாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 3வதாக மறுமை, நித்திய ஜீவன் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் மனைவியாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் இம்மையிலையும் மறுமையிலையும் 100 தனையாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் இந்த காலத்துக்கும் மறுமையிலும் வருங்காலத்துக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவன் என்ன? அழிவில்லாத ராஜ்யம். அங்கே அழிவு இருக்காது, அங்கு துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, புலம்பல் இருக்காது. அந்த நித்திய ஜீவனை நீங்கள் நானும் சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவர் இயேசுவிடத்தில் நீங்கள் நானும் வர வேண்டும். நம்முடைய இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க, வெந்ததை தின்றுட்டு விதி வந்துட்டா செத்துருவோம் நினைக்கிறாங்க. இது இல்லை, இது ஒரு மரணம் தான், ஒரு நித்திரை தான். ஆனால் அதற்கடுத்து இன்னொரு வழிகளும் உண்டு. இயேசுவை விசுவாசியுங்கள், உங்களுக்கு மரணம் கிடையாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பார்க்கணும். எப்படியாவது இந்த பூமியில் பட்ட பாடுகள், வேதனைகள், சண்டைகள், பிரிவினைகள், வாதங்கள் இதெல்லாம் காட்டிலும் பரலோக ராஜ்யத்தின் அந்த சுதந்திரிக்கிற நித்திய ஜீவனை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் நானும் முதலாவதாக சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36 எழுதப்பட்டிருக்கிறது, குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவராக இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் நம்பும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நானும் அவருக்குள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் என்ற விசுவாசம் உங்களுக்கும் எனக்குள் வேண்டும். நீங்கள் நானும் விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும், விசுவாசத்தை நம்ப வேண்டும், விசுவாசத்தின் வழியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24 எழுதப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாரா? சந்தோஷப்படுங்க. ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்களா? சந்தோஷப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி ஒரு இடத்துல ஜெபிக்கிறாங்களா? சந்தோஷப்படுங்க. அப்படிப்பட்ட இடத்துல தேவன் நித்திய ஜீவனை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கி அநேக ஜனங்கள் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும், எங்கள் அம்மா காப்பாற்றணும், எங்கள் அப்பா காப்பாற்றணும், பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறாங்களே. ஆனால் இந்த மறுமைக்கு போகிறதற்கு, வருங்காலத்துக்கு அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பிரயாசம் எடுக்கிறாங்க? இதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆலயத்தின் வாசலுக்கு போங்க. கர்த்தர் அங்கே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நித்திய ஜீவன் அங்கு பரிசீலிக்கப்படுகிறது. இதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் நானும் வாழும் பொழுதுதான் தேவன் நிச்சயமாய் 1 யோவான் 2வது அதிகாரம் 25 எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தின் வழியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் வேண்டிக் கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும். அவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வசனங்கள் கொடுத்திருக்கிறார், ஜீவ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளின் வழியாக இயேசுவை நோக்கி வாருங்கள், சுகம் கிடைக்கிறது,
பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய குடும்பங்களில் ஒரு சுகத்தை உண்டு பண்ணுங்க. எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்க. அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். இதன் மூலியமாக அவங்க குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்வீராக. தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுங்க. எல்லா கட்டுக்களும் நீங்கட்டும். இவர்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகி நிற்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். உமது கரம் இருந்து வழி நடத்தட்டும். நீர் பரிசுத்த, எங்களையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க. உங்கள் நாமம் எங்களை கொண்டு மயப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். நன்றி, வணக்கம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.